அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கள் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக. முழுக்கள் கொடுத்துருக்காங்க. எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பூஜ்ஜியமும் இருக்குது, குறை எண்கள் இருக்குது, மிக எண்கள் இருக்குது. குறை எண்கள் இடதுபுறமாக அமையும். இப்போ இருக்கிறதுலே சிறிய எண்கள்னால் குறை எண்கள் தான். குறை எண்களுக்கு வலதுபுறமாக தான் பூஜ்ஜியம் இருக்கும். இப்போது குறை எண்களை விட பூஜ்ஜியம் அதிக மதிப்பை பெற்று இருக்கும். பூஜ்ஜியத்தின் வலதுபுறமாக மிக எண்கள் இருக்கும். அப்போ பூஜ்ஜியத்தை விட மிக எண்கள் அதிக மதிப்பினை பெற்று இருக்கும். இந்த எண்களில் இருக்கிற குறை எண்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். குறை எண்கள் -15 -7 -5 -20 இந்த நான்குமே குறை எண்கள். அடுத்தது பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க. மிக எண்கள் எது எதுன்னு பார்க்கலாம். பூஜ்ஜியம் குறை எண்ணும் அல்ல, மிக எண்ணும் அல்ல. 12 மிக எண், 3 மிக எண், 1 மிக எண், 25 மிக எண் தான், 18 மிக எண் தான். இப்போ மொத்தம் 10 எண்கள். குறை எண்கள், பூஜ்ஜியம், மிக எண்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி எழுதிக்கிட்டோம். முழுக்கள் அப்படின்னாவே எண்கோடு உங்கள் நினைவில் வந்துடணும். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடியது குறை எண்கள், வலதுபுறமாக இருக்கக்கூடியது மிக எண்கள். ஒரு எண்ணில் வலதுபுறமாக செல்ல செல்ல மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ குறை எண்களை விட பூஜ்ஜியம் அதிக மதிப்பையும், பூஜ்ஜியத்தை விட மிக எண்கள் அதிக மதிப்பையும் பெற்றிருக்கும். ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிறிய மதிப்பிலிருந்து பெரிய மதிப்புக்கு போகணும். இன்னும் சொல்லப்போனால் இடதுபுறமாக அமையக்கூடிய எண்களிலிருந்து வலதுபுறமாக அமையக்கூடிய எண்களை வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே போகணும். ஏறு வரிசை எழுதிடலாம். இருக்கிறதுலே குறை எண்கள் தான் சிறிய மதிப்பு. இந்த குறை எண்கள் 4 இருக்குது. இந்த 4 எண்களில் எண்கோட்டில் எது இடதுபுறத்தின் ஓரமாக அமையும்? -20 தான் இடதுபுறத்தின் ஓரமாக அமையும். -20க்கு வலதுபுறமாக அமையக்கூடிய மதிப்பு -15. -15க்கு வலதுபுறமாக அமையக்கூடிய மதிப்பு -7. அதற்கு வலதுபுறமாக -5 அமையும். இப்போ எண்கோட்டில் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக அமையக்கூடிய எண்களின் வரிசை இப்படி தான் இருக்கும். அடுத்தது பூஜ்ஜியம். மிக எண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எது சிறிய எண் பெரிய எண்ணு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். மிக எண்களில் 1 தான் சிறிய மதிப்பு, அதை விட பெரியது 3, அதை விட பெரியது 12, அடுத்தது 18, இருக்கிறதுலே பெரிய மதிப்பு 25. அவ்வளோதான். நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட 10 முழுக்களையும் ஏறு வரிசையில் எடுத்து எழுதிட்டோம். கணக்கில் இறங்கு வரிசைன்னு கேட்டிருந்தாங்கன்னா பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பு. இப்போ வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக உள்ள எண்களை வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டே போகணும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 2.1க்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட 7 எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 2.1இல் முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.